நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் இது பல ஆண்டு காலமாக பெரிய சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. நீட் தேர்வை கொண்டு வந்து 2011ஆம் ஆண்டு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்ததெல்லாம் கூட்டணி எந்த கட்சியெல்லாம் கூட இருந்தது? அன்னைக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா? சரி, 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கதான மாணவர்கள். இதுல குளறுபடிக்கு ஒன்றுமில்லை. அதாவது குளறுபடி லீக்கேஜ் நடந்திருக்கிறது. தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு யார் காரணமாக இருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீட் தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய நீட் தேர்வில் 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் எழுதி 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நீட் தேர்வை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 720 மார்க்குக்கு 715 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2016க்கு முன்னால நீட் தேர்வு வரதுக்கு முன்னால எத்தனை ஏழை எளியவர்கள், எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க? படிச்சவன், பணக்காரன், டாக்டரா இருக்க பிள்ளைகள் தான் டாக்டர் ஆனாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்துட்டு நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்றதுக்கு மாணவர்கள் போராட்டம் பேர்ல மாணவர்களா போராட்டம் நடத்துறாங்க இல்லையே. யாரோ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார். யார் அவரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. மாணவர்கள் பெயர்ல போராட்ட கலகக்காரர்கள், தேச துரோகிகள் இன்னைக்கு டெல்லியில போராட்டம் நடத்தியிருக்காங்க. எஸ்எஃப்ஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணியில இந்த கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் எப்பெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், பில் கொண்டு வராங்களோ, முக்கியமான பில் கொண்டு வராங்களோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்ட செயல். இது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். கண்டிப்பாக, நிச்சயமாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு மோசமான ஒரு வேலை, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கோலத்தனமா இருப்பாங்கன்னு தெரியாது. மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்கள் பின்னால போய் இன்னைக்கு காக்ரோச் கட்சியின் பின்னால் நிற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு அவல நிலை ராகுல் காந்தி கண்டிப்பாக வரத்தான் போகிறது.